السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 3 தடவை ஓதுவோம். ஓதிய இடத்தை விட்டு எழும்பும் முன் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா, கபூலாக வேண்டுமா? நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும், ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனினுடைய துஆ எந்த விதத்தில் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் துஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த மனிதனினுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அதே போன்று அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். அதே போன்று நாளை மறுமையுடைய நாளில் அந்த துஆவிற்கான பலனை அந்த மனிதர் அடைந்து கொள்வான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வாறு ஒரு மனிதனுடைய துஆ இந்த விதத்தில் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் துஆக்களை ஒவ்வொரு நாளும் கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த துஆ இருக்கின்றது, இது ஒரு மிக முக்கியமான துஆ. நாம் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய துஆ, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னும் நாம் ஓத வேண்டிய ஒரு துஆ. என்ன துஆ? யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த துஆவை அதிகமாக ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான்.